ஃபைனலி விஜய் ஆஸ் அ சிஎம் ஆஃப்டர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்க்கு அப்புறம் வந்து விஜய் வந்து ஃபைனலாக சிஎம் ஆகிட்டாரு. ஐ ஹோப் நெக்ஸ்ட் 5 years நல்லா போகணும். ஃபைனலி எப்படியும் நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் அப்படி இப்படின்னு ஃபைனலி 120 seats வந்து விஜய் கிடச்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து நிறைய பேசியிருக்காரு, நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்க மாட்டோம், இங்கே நிறைய கேங்லாம் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஒரே சென்டர் அது நான் தான், அந்த மாதிரி இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போவே வந்து டிஎம்கே வந்து என்னப்பா 500 யூனிட்னா 200 யூனிட் கொடுக்குற, என்ன இப்போவே இது பண்ணுற. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஸ்டார்டட். ஓகே, லாஸ்ட் 5 years தான் வந்து தெரியும் எத்தனை மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்க, எத்தனை மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் திஸ் இஸ் நாட் அண்ணா காலம், திஸ் இஸ் நாட் எம்ஜிஆர் காலம். எவ்ரிபடி ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன். எவ்ரிபடி நோஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, எது நடக்க போகுதுன்னு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னால. நீங்கள் இது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் இவன் டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ்டா. ஐ எம் நாட் சப்போர்ட். என்ன சொல்லணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஆட்சி ஆரம்பிச்சு நல்லா பண்ணாமல் ஒரு வருஷம் ஆன மாதிரி ஒரு மாதிரி போட்டு பயங்கரமாக நெகட்டிவ் ஃபேம் பண்ணிருக்கீங்க. ஸ்டார்டட் 1 day, இன்னைக்கு தான் 1 day கூட ஆகலாம். ஆல்மோஸ்ட் 6 to 5 hours தான் ஆயிருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நல்லா பண்ணால் பெஸ்ட்டு 5 yearsங்க, நல்லா பண்ணலன்னா ஒஸ்ட்டு 5 years. எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன தாட்ஸ் தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.